வந்து ஒரு மருந்து கம்பெனி வந்து வச்சிட்டு இருந்தேன் அண்ணா. அந்த மருந்து கம்பெனி மூலமாக மருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஒரு டைமில் வந்து எனக்கு வந்து நான் பிறந்ததுலேருந்து நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ட்டு என்னோட கனவு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி நம்ம கனவை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தப்போ மருந்தாளுநராக முடிச்சுட்டு நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். வணிக வரி துறையிலேருந்து ஒரு ஆஃபீஸர் வந்தாங்க. அப்போ வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அப்போ செக் பண்ணுறப்ப கேட்டப்ப மாலை 6 மணி, சரியா 6 மணிக்கு வந்தோடனே 6 மணிக்கு மேலே வந்ததால் நீங்கள் எந்த இதுலேருந்து வரீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்க, என்ன காரணத்துக்காக வந்துக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ ஐடி கார்டு எதனாச்சும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ கேட்டப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நீ என்ன ஓவராக சட்டம் பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க. அந்த டைம் வந்து எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. எனக்கு சட்டம் படிக்கணுன்ற ஆசை. உடனே நான் வந்து சட்டம் படிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அவங்க மூலயமா நான் சட்டம் படிச்சுட்டு வந்து, நம்ம சட்டம் படித்தாதான் படிக்காமல் பேசக்கூடாது, படிச்சுட்டு வந்து ஆக்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்ட்டு நான் சட்டம் படித்ததுக்கு காரணம். அதுக்கப்புறம் நான் படித்து நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ புதுச்சேரி நீதிமன்றத்துலேயும், புதுச்சேரி நீதிமன்றம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் வந்து ஒரு 18 நீதிமன்றங்களில் போயிட்டு நான் வந்து வழக்கறிஞர் பணியாற்றிட்டு வந்திருக்கேன். நான் தனியாக இண்டிவிஜுவலாக தான் இது வரைக்குமே கேசஸ்லாம் எடுத்து நடத்திட்டு வரேன். நிறைய கேசஸ் வந்து மகளிருக்கான வன்கொடுமை சட்டத்தின் கீழே வந்து நிறைய வழக்குகள் வந்து நான் ஆர்டர்ஸும் வாங்கி பெண்களுக்கு வந்து நிறைய முன்னுதாரணம். என்கிட்ட வர பொண்ணுங்கள்லாம் என்னை பார்த்துட்டு, மேடம் நான் உங்களை மாதிரியே போல்டாக பேசணும், எங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் கேசஸில் வந்தால் அந்த கேஸை எனக்கு தெளிவுபடுத்தி அனுப்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பெண் பிள்ளைங்க வந்து என்னால் வந்து தைரியமான பெண் பிள்ளைங்கள் வந்து நிறையா இருக்காங்க இந்த பாண்டிச்சேரியில்.